ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஜியோகிராஃபில 5th லெசன் மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். இந்த லெசன் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லெசன்ல என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவோட மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் பரவலோட புரிஞ்சுக்கொள்வோம். அப்புறம் இந்தியாவோட மனிதவள மேம்பாடு பற்றி பார்ப்போம். அடுத்து இந்தியாவின் போக்குவரத்து அமைப்பு பத்தி பார்க்கலாம். அடுத்து தகவல் தொடர்பு அமைப்பு, அடுத்து வணிகத்தன்மை, இதை பத்தி பார்க்க போறோம். மக்கள் தொகை அப்படின்னா என்னன்னா, நம்ம நாட்டுல வந்துட்டு எவ்வளவு மக்கள் இருக்காங்க, நம்ம பொருளாதார ரீதியா எப்படி இருக்காங்க, அவங்களோட வயது, அவங்களோட படிப்பு அறிவு எல்லாத்தையும் பத்தி பார்க்க போறதா இந்த மக்கள் தொகை பத்தின்ற பாடம். மக்கள் தொகை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் வசிக்கின்ற மொத்த மக்களின் எண்ணிக்கை ஒரு நாட்டின் மக்கள் தொகை என்று அழைக்கப்படுகிறது. அது எல்லாத்துக்கும் தெரியும். உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக நம்ம இந்தியா இருக்கு. ஜப்பானையும் மிக் பண்ணி என்ன பண்ணிட்டோம் வந்துட்டோம். உலக மொத்த நிலப்பரப்பில் நம்ம இந்தியாவோட சதவீதம் 2.4% கொண்டுள்ளது. மொத்த உலக மக்கள் நிலப்பரப்புல நம்ம 2.4% இந்தியா இருக்கு. ஆனா உலக மக்கள் தொகை சதவீதத்துல நம்ம எவ்வளவு இருக்கோம்? 17.5% இருக்கும். நம்ம நிலத்துல 2.4 தான். ஆனா மக்கள் தொகையில நம்ம எவ்வளவு இருக்கோம்? உலகத்திலேயே 17.5% இருக்கும். இந்திய மக்கள் தொகை விகிதம் அதன் பரவல் விகிதத்தை விட அதிகமாக இருப்பதை காட்டுது, தெரியுது. உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு 6 பேத்துல ஒருவர் யாராதான் இருப்பாங்களாம், இந்தியரா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு ஆஸ்திரேலியா நாடவே என்ன செஞ்சுட்டு இருக்கோம், உருவாகிட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு ஆஸ்திரேலியாவோட மொத்த கணக்கெடுப்புக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட பகுதி அல்லது முழு பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்ள மக்கள் பொருளாதார மற்றும் சமூக புள்ளி விவரங்களை சேகரித்து தொகுத்து மற்றும் பகுப்பாய்வு செய்து மக்களியல் பற்றிய விவரங்களை அளித்தலாகும். இந்த கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கப்படுகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலம் சேகரிக்கப்பட்ட தரவுகள் நிர்வாகங்கள், திட்டமிடல், கொள்கை உருவாக்குதல், அரசாங்கத்தின் பல்வேறு திட்ட மேலாண்மை மற்றும் மதிப்பீடு செய்தல் பயன்படுத்தப்படுகிறது. ஒண்ணுமில்லை, மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுப்பாங்க. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்ததவனே நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்கு, நம்ம அடுத்த தரவுகள் எப்படி இருக்கு, நம்ம எப்படி திட்டமிடலாம் அப்படிலாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அறிஞ்சுக்கலான்றாங்க. ஃபர்ஸ்ட் எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க அப்படின்னா 1872 எடுத்திருப்பாங்க. அப்புறம் என்னன்னா, முழுமையான மக்கள் தொகை கணக்கு மிஸ்ஸே ஆகாம கரெக்டா அக்யூரேட்டா முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்கன்னா 1881 எடுத்திருப்பாங்க. அடுத்து 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுத்தாங்க அப்படின்னா 2011 எடுத்ததா லாஸ்ட் கணக்கெடுப்பு. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுப்பாங்கல்ல, அப்ப 2021 எடுக்கணும். ஸோ கொரோனானால 2021 இன்னும் எடுக்கல. 2027 எடுக்கணும்னு இருக்காங்க. சரி பார்க்கலாம். இப்ப 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் லாஸ்ட், இப்ப ரீசெண்டா எடுத்தது, கடைசி எடுத்தது. அது எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 15. ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872, முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881, 15வது அல்லது லாஸ்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011. மக்கள் தொகை மற்றும் பரவல். மக்கள் தொகை பரவல் என்பது புவியின் மேற்பரப்பில் மக்கள் எவ்விடைவெளியில் உள்ளனர் என்பதனை குறிக்கிறது. மக்கள் தொகை பரவல்னா நம்ம புவி மேற்பரப்புல எத்தனை இடைவெளியில, எவ்வளவு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு இடைவெளியில அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறத மக்கள் தொகை பரவல் அல்லது அடர்த்தி. அடர்த்தின்றது சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு எண்ணிக்கை குறிக்கிறது. இது எவ்வளவு பேர் அந்த பரவி இருக்கிறாங்க, இடைவெளியில இருக்கிறாங்கன்னு சொல்றது மக்கள் தொகை பரவல். இந்திய மக்கள் தொகை பரவலானது வளங்களின் பரவலுக்கேற்ற சீரற்று காணப்படுகிறது. கரெக்ட் தான். மலைப்பகுதிகள் அவ்வளவா இருக்க மாட்டாங்க. அதே இது சிட்டி சைடுல நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ நம்ம வளங்களுக்கு ஏற்ற மாதிரிதான் என்ன பண்ணிருக்கு, நம்மளோட சீரற்று காணப்படுகிறது அப்படின்றாங்க. தொழில் மையங்கள் மற்றும் செழிப்பான வேளாண் பிரதேசங்கள் மக்கள் தொகை செறிவு மிக்கதாக காணப்படாதான். தொழில் மையமான இடத்துலையும் வேளாண்மை செறிவு மிக்க இடத்துலையும் ஏன்னா அது மக்கள் தொகை அதிகமா இருக்கிறாங்க. அதே சமயத்துல மலை பிரதேசங்கள், வறண்ட நிலங்கள், வனப்பகுதிகள், காடுகள், தொலைதூர பகுதிகள் போன்ற பகுதிகள்ல எப்படி இருக்காங்க, மக்கள் தொகை குறைவாக தான் என்ன செஞ்சிருக்காங்க, இருப்பாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் நான் சொன்னதுதான். 199.5 பில்லியன் மக்கள் கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகும். நம்ம இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் கேட்டாங்கன்னா யூபி தான். அங்க எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படின்னா 199.5 பில்லியன் மக்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இருக்காங்க. அதையே தொடர்ந்து 2வது என்னன்னா மகாராஷ்டிரால 112.3%
3 பில்லியன் மக்கள் வந்து இருக்காங்க. அதை தொடர்ந்து பீகார்ல வந்து 103.8 பில்லியன் மக்கள் வந்து இருக்காங்க. அதை தொடர்ந்து மேற்கு வங்காளத்துல 91.3 பில்லியன் மக்கள் வந்து இருக்காங்க. மற்றும் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்துல அடுத்த 84.6 பில்லியன் மக்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க இருக்காங்க. 5 மாநிலங்கள் நாட்டின் மக்கள் தொகைக்கு பாதியாக இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூபி, ரெண்டாவது மகாராஷ்டிரா, பீகார், மேற்கு வங்காளம், ஆந்திர பிரதேசம். இது வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள பாதி மக்கள் தொகை வந்து இந்த மாநிலங்கள் வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா சிக்கிம். சிக்கிம் வந்து 0.61 பில்லியன் வந்து மக்கள் தொகை கொண்டிருக்கு. அதே இது யூனியன் பிரதேசமான அந்தமான் நிக்கோபார், புதுடில்லி, அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, இது எல்லாம் யூனியன் பிரதேசம் இல்லையா. அந்த யூனியன் பிரதேசங்கள்ல எதோ அதிகமான மக்கள் தொகை கொண்டிருக்குன்னு நமக்கு ஆக்சுவலி தெரியும், டெல்லி தான். 16.75 பில்லியன் மக்களை வந்து கொண்டிருக்கு. யூனியன் பிரதேசம் முதலிடம் வைக்கிறது புதுடில்லி. நாட்டின் மக்கள் தொகை பரவல் சீரற்று காணப்படுவதற்கு பௌதீக, சமூக, பொருளாதார மற்றும் வரலாற்று காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. பௌதீக காரணிகள்னா என்னப்பா? பௌதீக காரணிகள் அப்படின்னா இந்த நிலத்தோற்றம், காலநிலை, நீர், இயற்கை தாவரங்கள், கனிமங்கள் மற்றும் ஆற்றல் வளங்களை உள்ளடக்கியது. மத, கலாச்சாரம், அரசியல் பிரச்சனைகள், பொருளாதாரம், மனித குடியிருப்பு, போக்குவரத்து, வலைப்பின்னல், தொழில்மயமாதல், நகரமயமாதல், வேலை வாய்ப்பு போன்ற முக்கிய சமூக பொருளாதார காரணிகள் ஆகும். இது வந்து சமூக பொருளாதார காரணிகள். இது எல்லாம் பௌதிக காரணம். நிலத்தோற்றம், காலநிலை, ஆற்றல் வளம், இயற்கை தாவரங்கள், இது எல்லாமே பௌதிக காரணிகள். சரி, மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தினா அப்பதே சொன்னேன், ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு மக்கள் எண்ணிக்கை இருக்கிறத பத்தி குறிக்கிறதா மக்கள் தொகை அடர்த்தி. ஒரு சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டர் பரவலில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பதாகும். 2011 நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க இல்லையா, அப்ப இந்தியாவோட சராசரி மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னா 382. அதே இது தமிழ்நாட்டோட மக்கள் அடர்த்தி எவ்வளோன்னா 555 555. சரியா நோட் பண்ணிக்கோங்க. உலக மக்கள் அடர்த்தி மிகுந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவும் ஒன்று சார். உலக மக்கள் அடர்த்தி மிகுந்த 10 நாடுகள்ல நம்ம இந்தியாவும் என்ன செஞ்சிருச்சுன்னா ஒன்றுன்றாங்க. மக்கள் அடர்த்தி கொண்ட நாடுகள்ல 10 நாடுகள்ல நம்ம இந்தியாவும் அந்த 10 லிஸ்ட்ல ஒரு மெம்பரா வந்து இருக்காங்க அப்படின்றாங்க. இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுன்னா பீகார். மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் கேட்டா பீகார். அதிக மக்கள் தொகைன்னு கேட்டா உத்தரப்பிரதேசம். அப்ப மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார்னா பீகார்ல வந்து நெரிசலா இருக்காங்க. சின்ன ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அங்க அந்த சின்ன ஏரியாலேயே அவ்வளோ ஒரு சதுர கிலோமீட்டருக்கு நிறைய மக்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இருக்காங்க அப்படின்றாங்க. கொண்ட மாநிலமாக உள்ளது. அடுத்து கம்மியான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசத்துல கொஞ்சம் தள்ளி இருக்காங்க மக்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா தள்ளி இருக்காங்க. அடுத்து யூனியன் பிரதேசத்துல அதிக மக்கள் அடர்த்தி கொண்டது அஸ்விஸ்வல் எப்பயும் போல தெரியும் புதுடில்லி. 11,297 மக்கள் வந்து இருக்காங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அடுத்து கம்மியான இருக்கிறது வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு. யூனியன் பிரதேசத்துல கம்மியா இருக்கிறது அந்தமான் நிக்கோபார் தீவு. அவங்க வந்து தனித்தனியா தள்ளி தான் இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு ஒரு ஆள் 2 ஆள் இருப்பாங்க. தள்ளி தான் வீடு இருக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் மாற்றம். மக்கள் தொகை மாற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிகளில் மற்றொரு காலப்பகுதிகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பதோ அல்லது குறைவதோ குறிப்பதாகும். மக்கள் தொகை மாற்றம்னா ஒண்ணும் இல்லை. இப்போ வந்து 2011 அதுக்கு முன்ன 2001 எடுத்திருக்காங்க கணக்கெடுப்பு. அப்போ எவ்வளவு மக்கள் இருக்காங்க, 2011 எவ்வளவு மக்கள் இருக்காங்க, அப்ப குறைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னே கூடி இருக்கு. அடுத்து இங்க பாருங்களேன், 1951 வந்து மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்கு. அது 2021 போர் நடந்த அப்பெல்லாம் அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா மக்கள் தொகை மாற்றம், ஒண்ணு குறைஞ்சும் கூடி இருக்கு. அதான் என்ன சொல்றாங்க மக்கள் தொகை மாற்றம் அப்படின்றாங்க. அடுத்து பிறப்பு விகிதம் என்பது ஒரு ஆண்டிற்கு 1000 மக்கள் தொகை எண்ணிக்கையில் உயிருடன் பிறந்த குழந்தைகளின் எண்ணிக்கையாகும். ஒரு ஆண்டுக்கு பிறப்பு விகிதம் என்னன்னா ஒரு ஆண்டுக்கு 1000 மக்கள் தொகையில உயிருடன் பிறந்த குழந்தைகளோட எண்ணிக்கையை கணக்கு பண்றதுதான் பிறப்பு விகிதம். அதே இது இறப்பு விகிதம் அப்படின்னா ஒரு ஆண்டில் 1000 மக்கள் தொகையில் இறந்தவர்களோட எண்ணிக்கை வந்து ஒப்பிடுறதா என்ன பண்ணுதுன்னா இறப்பு விகிதம். அப்ப இறப்பு விகிதம் வந்து விரைந்து சரிஞ்சு கொண்டிருக்கனால நம்ம துரிதமான வளர்ச்சியை செஞ்சுட்டு இருக்கோம். முக்கிய காரணமா இருக்கு. நம்ம துரிதமான வளர்ச்சிக்கு முக்கிய காரணமா என்ன செய்யுது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இடப்பெயர்ச்சினா தெரியும். நம்ம நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு போறது, இல்ல உள்ளூர்லயே நம்ம ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போறதுதான் இடப்பெயர்ச்சி. அதான் இங்க கொடுத்திருப்பாங்க. இடப்பெயர்ச்சி என்பது ஒரு பகுதிகளில் மற்றொரு பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்ந்து செல்வதாகும். இது உள்நாட்டு இடப்பெயர்ச்சி, சர்வதேச இடப்பெயர்ச்சி ரெண்டா பிரிக்கிறாங்க. உள்நாட்டு இடப்பெயர்ச்சினா நம்ம நாட்டுக்குள்ளேயே இடம்பெயர்றது. இது சர்வதேச இடப்பெயர்ச்சினா நாடுகளுக்கு இடையே இடம்பெயர்றது. உள்நாட்டு இடப்பெயர்ச்சி நாட்டு மக்கள் தொகையின் மாற்றத்தை ஏற்படுத்தாது. நாட்டு மக்கள் தொகையோட மாற்றத்தை ஏன்னா இந்தியாவுக்குள்ளேயே நம்ம இடம்பெயர்றோம்னா ஏதாவது இப்ப நம்ம இங்க தமிழ்நாட்டுல இருந்து நம்ம யூபிக்கு போறோம் அப்படின்னா நம்ம இங்க இருக்கிற இல்லாம அங்க போய் இருக்கோம், நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கோம். அப்ப அங்க கணக்கு எடுத்துருவாங்க நம்மள. சரியா? ஓகேவா? அப்ப நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிறனால நம்மளோட மக்கள் தொகை என்ன பண்ணாது, பாதிப்பு ஏற்படுத்தாது. வேற நாட்டுக்கு போனா மட்டும்தான் நம்மளோட இங்க இருக்க மக்கள் தொகை என்ன செய்யணும், கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் ஒரு நாட்டு மக்கள் பரவல் மாற்றத்தை காரணமாக அமையும். பரவல் மாற்றத்துக்கு காரணமாக அமையும், நாட்டு மக்கள் தொகையில பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு சொல்றாங்க. பரவல் மாற்றம் கரெக்ட் தான். இப்ப இந்தியாவுல மொத்தமா பீகார்னு எடுத்துக்கோங்க. பீகார்ல மக்கள் தொகை அடர்த்தி அதிகமா இருக்கு. இப்ப அவங்க ஃபுல்லா உத்தரப்பிரதேசத்துக்கு போனாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல பரவல் அதிகமா இருக்கும், பீகார்ல பரவல் கம்மியாயிரும். அப்ப பரவல் மாற்றத்தை ஏற்படுத்துதா? அதான் சொல்றாங்க. மக்கள் தொகையில மாற்றத்தை ஏற்படுத்தாது, பரவல் மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றாங்க. ஆனால் ஒரு நாட்டின் மக்கள் பரவல் மாற்றத்துக்கு காரணமாக அமையும். இடப்பெயர்ச்சியானது மக்கள் தொகை பரவல் மற்றும் கலவையின் மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணியாக அமைகிறது. இடப்பெயர்ச்சி மக்கள் தொகை பரவலுக்கும் கலவை மாற்றத்திற்கு மட்டும்தான் காரணியாக அமையுது. மக்கள் தொகை மாற்றத்துக்கு ஏற்படுத்தாது. இது கூற்று காரணத்துல கேட்கலாம். இடப்பெயர்வானது மக்கள் தொகை பரவல் மற்றும் கலவையின் மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணியாக அமைகிறது. இந்தியாவின் இடப்பெயர்வு கிராமங்களிலிருந்து நகரத்தை நோக்கி பெருந்திரளாக காணப்படுகின்றன. கிராமங்களின் வேலை வாய்ப்பின்மை மற்றும் தகுதியற்ற வேலையின்மை ஆகியவை இடப்பெயர்வு சக்திகளாக அமைகின்றன. கரெக்ட் தான். கிராமங்கள்ல இருந்து எல்லாரும் என்ன பண்றாங்க, நகரத்துக்கு தான் போறாங்க. ஏன்னா கிராமங்கள்ல படிச்சதுக்கு ஏத்த மாதிரி வேலை இல்லை, சேலரி கரெக்டா இல்லை. சோ எல்லாரும் என்ன பண்றாங்க, நகரத்துக்கு போறாங்க. அது மட்டும் இல்லாம நகரத்துல தொழிற்சாலைகள் தொழில் அதிகமா இருக்கு. அதனால ஊதியமும் அதிகமா கொடுக்கறனால எல்லாரும் என்ன பண்றாங்க, அங்க போறாங்க. அப்ப நகரம் ஒரு இழு காரணியாக என்ன செய்யுது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புலம்பெயர்தலுக்கு ஒரு இழு காரணியாக என்ன செய்யுது, நகரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் தொகை கலவை என்பது பல்வேறு பண்புகளான வயது, பாலினம், திருமண நிலை, சாதி, மதம், மொழி, கல்வி, தொழில் போன்றவற்றை உள்ளடக்கியது. மக்கள் தொகை கலவை பற்றி கற்பது சமூக பொருளாதாரம் மற்றும் மக்கள் தொகையின் அமைப்பை அறிய உதவுகிறது. அங்க பார்த்தோம்ல, இடப்பெயர்வுன்றது மக்கள் தொகை பரவலுக்கும் கலவைக்கும் காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்லி. கலவைன்றது அதான் திருமண நிலையில ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணி வேற இடத்துக்கு திருமணம் பண்ணி போகலாம். வயது, பாலினம், சாதி, மதம் எல்லாமே மாறலாம். அதுக்காக என்ன சொல்றாங்கன்னா கலவை மாற்றத்துக்கு என்ன செய்து ஏற்படுத்துது அப்படின்றாங்க. வயது கலவை என்பது வரிசையா பார்க்க போறோம். வயது கலவை, அடுத்து பாலின கலவை. வயது கலவை என்பது ஒரு நாட்டின் மக்கள் தொகையில் உள்ள பல்வேறு வயது பிரிவினர் எண்ணிக்கையை குறிக்கிறது. நாட்டு மக்கள் தொகையின் வயது அடிப்படையில் 3 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. ஒண்ணு 15 வயசுக்கு குறைவானவங்க. 15 வயசுக்கு குறைவானவங்க எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னா 29.5% இந்தியாவுல 15 வயசுக்கு குறைவான குழந்தைகள் இருக்காங்க. 29.5%. இதே 60 வயதுக்கு மேலான மூதாட்டிகள் எவ்வளவு இருக்காங்கன்னா 8% என்ன செஞ்சிருக்காங்கன்னா இருக்காங்க. அவங்க 60 வயசுக்கு மேல இருக்கவங்க 8 அடி கூட வைக்க முடியாது. சோ 8% ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பிறரை சார்ந்து வாழும் மக்கள் அப்படின்னா மொத்தம் எத்தனைன்னா 37.5% மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உழைக்கும் மக்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்கன்னா 62.5%. பிறரை சார்ந்து வாழும் மக்கள் அப்படின்னு மொத்த மக்கள் 37.5%. 16ல இருந்து 59 வயதுக்குள்ளவங்க யாரு அப்படின்னா மீதம் உள்ளவங்க, அதாவது உழைக்கும் மக்கள்னு சொல்றாங்க. 16ல இருந்து 59 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க உழைக்கும் மக்கள். 62.5% பேர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இருக்காங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பாலின விகிதம். பாலின விகிதம் என்பது மக்கள் தொகையில் 1000 ஆண்களுக்குள்ள பெண்களின் எண்ணிக்கை. இப்ப 1000 ஆண்கள் இருக்காங்களா, அவங்கள எத்தனை 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லி கணக்கெடுக்கிறதா என்னதுன்னா பாலின விகிதம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவோட பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு எவ்வளவு இருக்காங்கன்னா 940 பெண்கள் இருக்காங்க. இதே 11th புக்ல டேட்டா கொஞ்சம் மாறும். சோ பாத்துக்கோங்க, இதையும் படிச்சுக்கோங்க அதையும் படிச்சுக்கோங்க. அதுல 946 இருக்கும்னு நினைக்கிறேன்.
940 பெண்கள் உள்ளன. அப்ப 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ பெண்கள் வந்து நம்ம இந்தியால என்ன செஞ்சிருக்குதான் கம்மியா இருக்கு மொத்தமா அப்படின்றாங்க. இது கேரளாலன்னு பார்த்தோம்னா 1084 பெண்கள் இருக்காங்க. அங்க வந்து பெண்கள் 1000 ஆண்களுக்கு 84 பெண்கள் அதிகமா இருக்காங்க. அப்போ வந்து ஒரு 1000 ஆண்களுக்கும் 84 பெண்கள் அதிகமா இருக்காங்க. ஸோ அங்க வந்து பெண்கள் அதிகமா இருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம நாட்டுல பொண்ணு கிடைக்கலையா, ஸோ கேரளால போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தன புதுச்சேரியில வந்துட்டு 1038 பெண்கள் வந்து அதிகமா இருக்காங்க. ஹரியானால வந்து 879 பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ அங்க பெண்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கம்மியா இருக்காங்க. அங்க பசங்க அதிகமா இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னா டையூடாமன் யூனியன் பிரதேசத்துல குறைவான மக்கள் பாலின விகிதம் கொண்டது டையூடாமன். டையூடாமன்ல 618 பெண்கள் தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இருக்காங்க. பாலின விகிதம் 618. ஸோ ஹரியானா வந்துட்டு கம்மியா இருக்கு. யூனியன் பிரதேசத்துல எது கம்மியா இருக்குன்னா டையூடாமன். யூனியன் பிரதேசத்துல அதிகமா இருக்குன்னா யூனியன் பிரதேசத்துல எது அதிகமா இருக்குன்னா புதுச்சேரி, பாண்டிச்சேரி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எதுனா எழுத்தறிவு விகிதம். எழுத்தறிவு விகிதம் என்னன்னா மக்கள் எவர் ஒருவர் ஏதாவது ஒரு மொழியில புரிஞ்சு கொண்டு எழுத படிக்க தெரிஞ்சிச்சுனாலே அவங்க யாரு அப்படின்னா எழுத்தறிவு விகிதம் பெற்றவர்கள்னு அர்த்தம். இது மக்கள் தரவின் அறியும் மக்கள் அளவு, அதாவது மக்களோட தரத்தை அறிகிற ஒரு முக்கிய அளவுகோல் தான் எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. மக்களின் தரத்தை அறியும் முக்கிய அளவுகோல் எதுன்னு கேட்பாங்க, கூற்றுக்காரணத்துல கேட்டாங்கன்னா எழுத்தறிவு விகிதம் போட்டுருங்க. மக்களின் தரத்தை அறிகிறது எழுத்தறிவு விகிதம். மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்ற மக்கள்களின் எண்ணிக்கையை எழுத்தறிவு விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய கல்வியறிவு வளர்ச்சி தொடர்பாக முன்னேற்றம் காணப்படுகிறது. ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நம்ம இந்தியாவோட மொத்த எழுத்தறிவு விகிதம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 74.04%. அதே இது ஆண்கள் எழுத்தறிவு விகிதம் பர்டிகுலர் ஆண்கள் அப்படின்னா 82.14%. பெண்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 65.46% தான் இருந்திருக்காங்க பெண்கள். இப்ப 2011 கணக்கெடுப்பின்படி நம்ம இந்தியாவோட மொத்த எழுத்தறிவு விகிதம் கேட்டாங்கன்னா 74.04. இதே இது ஆண்கள்னு கேட்டாங்க அப்படின்னா 82.14%. அதே இதுல பெண்கள் அப்படின்னா 65.46%. உள்ளது. இது ஆண்கள் மற்றும் பெண்கள் எழுத்தறிவு விகிதத்தில் பெரும் வித்தியாசத்தை காட்டுகிறது. கரெக்ட் தான். 82 ஆண்கள் படிச்சிருக்காங்க. இங்க வந்து பெண்கள் 65 பெண்கள் தான் படிச்சிருக்காங்க. அப்ப கேப் எவ்வளவு? 16 பெண்கள் வந்து கம்மியா இருக்காங்க. அப்ப வந்து வித்தியாசத்தை வந்து காட்டுதுன்னு சொல்றாங்க. இதே இது எழுத்தறிவு விகிதத்துல ஃபர்ஸ்ட் மாநிலம் எதுனா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். 93.91% கொண்ட நம்ம கேரளா தான். கேரளா தானே எழுத்தறிவுல ஃபர்ஸ்ட்னு சொல்லி பார்த்தோம். 93.91% பெற்று இந்தியாவில் முதலிடம் மாநிலமாக இருக்கு. அதே இது யூனியன் பிரதேசத்துல எது ஃபர்ஸ்ட்னா லட்சத்தீவு 92.28% லட்சத்தீவு இருக்கு. அதே இது குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எதுனா பீகார். பீகார்ல வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு சைடு இந்த சைடு ஃபுல்லாமே பீகார்ல இருந்து இந்த வட மாநிலமான பீகார்ல இருந்து நிறைய பேர் வேலைக்கு வர்றாங்க. ஸோ அங்க வந்து அங்க எழுத்தறிவு விகிதம் இல்லாதனாலதான், படிக்காதனால அவங்க இங்க இருந்து என்ன பண்றாங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனில வந்து வேலைக்கு போறாங்க. கட்டட வேலை எல்லா வேலையும் அவங்க தான் வந்து பாக்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பீகார் வந்து எழுத்தறிவு விகிதம் கம்மியா இருக்காங்க, வந்து படிக்காதவங்க தான் அதிகமா இருக்காங்க. அடுத்து குறைந்த எழுத்தறிவு விகிதம் பெற்ற யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா தாத்ரா நாகர் ஹவேலி. அங்க எழுத்தறிவு விகிதம் பெற்றவங்க கம்மியா தான் இருக்காங்க, 77.24%. எழுத்தறிவு அதிகம் பெற்ற மாநிலம் கேட்டா கேரளா. சரியா? அதே இது செகண்ட் கேட்டா லட்சத்தீவு. யூனியன் பிரதேசத்துல லட்சத்தீவு. கம்மியான்னு கேட்டா பீகார். அதை விட யூனியன் பிரதேசத்துல கம்மியான்னு கேட்டா தாத்ரா நாகர் ஹவேலி. அதான் முடிஞ்சா. ஃபர்ஸ்ட் எழுத்தறிவு விகிதம் இந்தியா ஃபுல்லான்னு கேட்டா சதவீதம் கேட்டா 74.04%. இதுதான் ஆண்கள்னு கேட்டா 82.14%. பெண்கள்னு கேட்டாங்கன்னா 65.46% முடிஞ்சு. நெக்ஸ்ட் தொழில்சார் கட்டமைப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் பெறப்படும் தகவல்களின் அடிப்படையில் பொருளாதார நடவடிக்கையில் பங்கு பெறுபவர்களை தொழிலாளர்கள் என்கிறோம். கரெக்டா தான். தொழிலாளர்கள் 3 பிரிவுகளா வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிரிக்கிறாங்க. முதன்மை தொழிலாளர்கள், பகுதி நேர தொழிலாளர்கள், தொழிலாளர்கள் அல்லாதவர்கள் அப்படி சொல்லி 3 பிரிக்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒரு ஆண்டில் பெரும்பகுதி நாள்களில் அதாவது ஒண்ணும் இல்ல, 6 மாசத்துக்கு குறைவாக வேலை பாக்குறவங்க முதல்நிலை தொழிலாளர்கள் சொல்றாங்க. 6 மாதம்னா 183 நாளுமே வேலை பாக்குறவங்க முதல்நிலை தொழிலாளர்கள். இந்த 6 மாதத்துக்கும் குறைவாக வேலை பாக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா பகுதி நேர தொழிலாளர்கள் சொல்றாங்க. அந்த 6 மாசத்துக்கு குறைவாக வேலை பாக்குற பகுதி நிலை வேலை செய்யாம இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி வேலை செய்யாம இருக்கிறவங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்கள் வேலை செய்யாத தொழிலாளர்கள் அல்லாதவர்கள் அப்படி சொல்றாங்க. மக்கள் தொகை இயக்கவியல். மக்கள் தொகை இயக்கவியல் என்பது மக்கள் தொகை அளவு மற்றும் அதன்
பண்பு மாற்றங்கள் தொடர்பான காரணியை குறித்து கற்கும் ஒரு துறையாகும் மக்கள் தொகை இயக்கவியல். எதிர்நோக்கும் மக்கள் தொகை மாற்றங்கள் பற்றி படிப்பது மக்கள் தொகை ஆய்வின் ஒரு முக்கிய அம்சமாகும். இது தேவையில்லை. அதிக மக்கள் தொகையால் ஏற்படும் பிரச்சனைகள். நம்ம நாட்டுல அதிக மக்கள் தொகை இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை எல்லாம் வருது? இந்திய நாட்டின் அதிகரித்து வரும் மக்கள் தொகையானது சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம், அரசியல் மற்றும் சுற்றுச்சூழல் பெரும் சவாலாக ஏற்படுகிறது. மக்கள் தொகை பிரச்சனையானது இடம் மற்றும் காலம், பிரதேசங்கள் ஏற்ப மாறுபடுகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பதால் மக்கள் நெருக்கடி, வேலையின்மை மற்றும் திறனுக்கேற்ற வேலையின்மை, குறைந்த வாழ்க்கை தரம், ஊட்டச்சத்தின்மை, இயற்கை மற்றும் வேளாண் வளங்களை தவறாக நிர்வகித்தல், ஆரோக்கியமற்ற சுற்றுச்சூழல் போன்ற பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்துதெல்லாம் தெரியும். அடுத்து நகரமயமாதல். கிராமப்புற சமூகம் நகரப்புற சமூகமாக மாற்றமடைவதை நகரமயமாதல் எனப்படும். இந்திய நகரமயமாதல் நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதத்தின் அடிப்படையிலே நகரமயமாதல் அளவிடப்படுகிறது. இந்தியாவின் கோவா மாநிலம் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ளது. கோவா ஃபுல் சிட்டி ஆயிடுச்சு. இமாச்சல பிரதேசம் குறைந்த நகரமயமாதல் பகுதியாக உள்ளது. யூனியன் பிரதேசங்களுக்கிடையே புதுடில்லி மற்றும் சண்டிகர் மிகுந்த நகரமயமாதல் பகுதியாக உள்ளது. மாநிலங்களுக்குள் மிகுந்த நகரமயமாட்ட மாநிலங்கள் இரண்டாவதாக தமிழ்நாடு, அதை தொடர்ந்து கேரளா மற்றும் மகாராஷ்டிரா உள்ளது. ஃபர்ஸ்ட் என்னன்னா கோவா மாநிலம் ஃபர்ஸ்ட் நகரமயமாக்கப்பட்டுருச்சு. நெக்ஸ்ட் குறைவான நகரமயமாத யூனியன் பிரதேசமான இமாச்சல் பிரதேசம் குறைந்த நகரமயமாதல் கொண்ட நகரமாக இமாச்சல் பிரதேசம். யூனியன் பிரதேசங்களை இடையே அதிக நகரமானதுன்னா சண்டிகரும் புதுடெல்லியும். இது குறைவான அதிக மக்கள் நகரமயமாதல் கொண்ட மாநிலங்கள்ல ரெண்டாவதாக கோவா, ரெண்டாவது வந்து தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா வந்து தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நகரமயமாதலின் தாக்கம். நகரமயமாதலும் மக்கள் தொகை அடர்த்தியும் ஒன்றோடொன்று நெருங்கி தொடர்புடையது. நகரமயமாதலும் மக்கள் தொகை அடர்த்தியும் கரெக்ட் தான். இப்ப நகரமயமாதல் கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் நகரத்துக்கு போனாங்கன்னா அங்க மக்கள் தொகை அடர்த்தி என்ன செய்யும்? 1 சதுர கிலோமீட்டருக்கு அதிகரிக்கும். தொடர்புடையவை. கிராமங்களில் இருந்து நகரங்களுக்கு இடம்பெயர்தல் நகர்பகுதிகளின் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு வழிவகுக்கிறது. மும்பை, கொல்கத்தா, புதுடில்லி போன்ற பெரு நகரங்கள் தங்களது கொள்ளளவை விட அதிக மக்கள் தொகையை காணப்படுகின்றன. கரெக்ட் தான். இந்தியாவின் நகரமயமாதலில் ஏற்படும் பிரச்சனைகள். நகர விரிவாக்கத்தை ஏற்படுத்துது. கரெக்ட். நகர்ப்புறங்களோட மக்கள் நெரிசலை வந்து ஏற்படுத்துது. கரெக்ட். நகர்ப்புறங்கள்ல குடியிருப்புகளோட பற்றாக்குறையை உள்ளடக்கியது. கரெக்ட். குடிசை பகுதிகளில் தோன்ற காரணமாக உள்ளது. கரெக்ட் தான். குடிசை பகுதிகள் தோன்ற காரணமாக உள்ளது. போக்குவரத்து நெரிசலை அதிகரிக்குது. குடிநீர் பற்றாக்குறையை ஏற்படுத்துது. வடிகால் பிரச்சனையை ஏற்படுத்துது. திடக்கழிவு மேலாண்மையை சிக்கலாக்குது. குற்றங்கள் அதிகரிக்க காரணமா இருக்கு. போக்குவரத்து என்பது பயணிகள் மற்றும் சரக்குகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்வது. போக்குவரத்து என்ன? ஒரு பயணிகள் இங்க இருந்து அங்க கொண்டு போகணும். இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு நான் போகணும்னா அதுக்கு போக்குவரத்து இம்பார்ட்டன்ட். நடந்து போக முடியுமா? இல்ல. அதே ஒரு சரக்கு ஒரு பொருளை இங்க இருந்து அங்க கொண்டு போறதுக்கு நமக்கு என்ன கட்டாயம் போக்குவரத்து வந்து தேவை. போக்குவரத்து அமைப்பு ஒரு நாட்டின் உயிர் நாடியாக கருதப்படுகிறது. எந்தது நம்ம நாட்டோட உயிர் நாடி அப்படின்னா போக்குவரத்து தான். போக்குவரத்து அமைப்பு ஒரு நாட்டின் உயிர் நாடியாக என்ன செய்து கருதப்படுது. பண்டைய காலங்களில் மனிதன் கால்நடையாகவோ அல்லது விலங்குகளையோ போக்குவரத்துக்கு பயன்படுத்தி வந்தனர். முன்ன காலத்துல பஸ் இந்த மாதிரி பைக் எதுவுமே இல்லாதப்போ என்ன செஞ்சாங்கன்னா நடந்துதான் போனாங்க. அது மட்டும் இல்லாம விலங்கு, அதாவது குதிரையோ கழுதையோ அது மேல வச்சு என்ன செஞ்சாங்கன்னா விலங்குகளை பயன்படுத்தி, மாட்டு வண்டி இந்த மாதிரி மாடுகளை பயன்படுத்தி தான் என்ன பண்ணாங்கன்னா போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சக்கரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா போக்குவரத்து எளிதாயிடுச்சு. சக்கரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுச்சு? போக்குவரத்து மாட்டு வண்டிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றும் படிப்படியாக பல்வேறு போக்குவரத்து முறைகள் உருவாகின. உலகில் பிரதான 3 போக்குவரத்து வகைகள் உள்ளன. என்னென்னா நிலவழினா சாலை வழி, ரயில் வழி, குழாய் வழி போக்குவரத்து 3 இருக்கு. நீர்வழி அப்படின்னா உள்நாட்டு நீர்வழி கப்பல், பன்னாட்டு நீர்வழி, 2 கடல் வழி இருக்கு. அடுத்து வான்வழினா உள்நாட்டு வான்வழி, பன்னாட்டு வான்வழின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. மொத்த போக்குவரத்துகளை 3 பிரிவா பிரிக்கிறாங்க. நிலவழி, நீர்வழி, வான்வழி. நிலவழினா சாலை, ரயில், குழாய் போக்குவரத்து. நீர்வழினா உள்நாட்டு, பன்னாட்டு. அதே மாதிரிதான் வான்வழினா உள்நாட்டு, பன்னாட்டு. நெக்ஸ்ட் சாலை வழி அப்படின்னா தெரியும்ல. சாலை வழி குறுகிய, மத்திய மற்றும் நீண்ட தூரங்களில் பயணிகள் மற்றும் சரக்குகளை கொண்டு செல்வதில்
முக்கிய பங்கு வகிக்கிறது. இது குறுகிய தூர சேவைகளில் பொருத்தமானதாக உள்ளது. சாலைகளை அமைப்பது மற்றும் பராமரிப்பு செய்வது மற்ற போக்குவரத்து துறைகளில் ஒப்பிடும் பொழுது மலிவானதாகும். கரெக்ட் தான். சாலை போக்குவரத்து அமைப்பு மூலம் பண்ணைகள், தொழிற்சாலைகள் மற்றும் சந்தைகள் ஆகியவற்றுக்கிடையே எளிதில் தொடர்பை ஏற்படுத்த முடியும். இது சமூகத்தோட அனைத்து பிரிவு மக்களையும் பயன்படுத்தக்கூடிய மலிவான போக்குவரத்துன்னு சொல்றாங்க. இந்தியாவில் சாலை அமைப்பதற்கு மிக எளியதாக இருக்கும் வட இந்திய பெரும் சமவெளிகளின் அடர்த்தியான சாலை அமைப்பு காணப்படுகிறது. அடர்த்தியான சாலை அமைப்பு எந்த சைடு தான் காணப்படுதுன்னா வட இந்திய சமவெளி பெரும் சமவெளி சைடு தான் நிறைய சாலைகள் என்ன செய்யுதுன்னா காணப்படுதுன்னு சொல்றாங்க. மலைபாங்கான பகுதிகளில் சாலைகளின் அமைப்பு கடினமாக இருக்கும். மலைபாங்கான மலை பிரதேசங்கள்ல நம்ம ஒரு சாலை போடணும்னா ரொம்ப என்ன செய்யுதுன்னா கடினமா தான் இருக்கும். அங்க போயிட்டு வண்டி வச்சு நம்ம போறதுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு அப்படின்றாங்க. கேரளா சாலைகளில் அடர்த்தி மிக அதிகமாகும். கேரளாவில் சாலைகளோட அடர்த்தி மிக அதிகமா இருக்கா. ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதிகளில் மிக குறைவாக இருக்கு அப்படின்றாங்க. அங்க பனி சைடு இல்லையா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க சாலை அவ்வளவா போட முடியல. லடாக், ஜம்மு காஷ்மீர் சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளா சைடு அதிக சாலை அடர்த்தி என்ன செய்யுது, நிறைய சாலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதிக சாலை அடர்த்தி கொண்ட மாநிலம் கேட்டா கேரளா, கம்மின்னு கேட்டா ஜம்மு காஷ்மீர், லடாக். சாலை அமைத்தல் மற்றும் பராமரிப்பு நோக்கத்திற்கு இந்திய சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் NH, மாநில நெடுஞ்சாலையில SH, மாவட்ட சாலைகள், கிராமப்புற சாலைகள், எல்லையோர சாலைகள் மற்றும் பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் என வகைப்படுத்தப்படுகின்றன. சாலை அமைப்பை பராமரிப்பு நோக்கமாக இத்தனை வகையை என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிரிக்கிறாங்க. இந்திய சாலைகளின் வகைகள்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா தேசிய நெடுஞ்சாலை, நேஷனல் ஹைவே NH. தேசிய நெடுஞ்சாலைகள் இந்திய சாலை போக்குவரத்தின் மிக முக்கியமான அமைப்பாகும். இத்தேசிய நெடுஞ்சாலைகள் வடக்கு தெற்கு, கிழக்கு மேற்கு நாட்டோட எல்லை எல்லைகளையும் மாநிலங்களின் தலைநகரங்கள், முக்கிய துறைமுகங்கள், ரயில்வே நிலையங்கள், முக்கிய சுற்றுலா மையங்கள், தொழில் மையங்கள் ஆகியவற்றை இணைக்கிறது. ஃபர்ஸ்ட் வடக்கு தெற்காகவும் இந்த சாலை இணைக்கும், அடுத்து கிழக்கு மேற்காகவும் இணைக்கும். அதுல முக்கியமான இந்த ரயில்வே நிலையங்கள், அதுக்கப்புறம் துறைமுகங்கள் இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா நடுவில் ஜாயின் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் மேம்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் இந்திய அரசியல் தரைவழி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் பொறுப்பாகும். நம்ம இந்திய தேசிய நெடுஞ்சாலை இந்த NH பாதுகாக்கிறது யாரோட வேலை அப்படின்னா இது முக்கியமானதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அரசின் தரைவழி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் தான் இதுக்கு முழு பொறுப்பு. இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எதுனா NH-44. NH-44 தான் மிக நீளமான நெடுஞ்சாலை. அது எங்க இருக்குன்னா இது ஜம்மு காஷ்மீர்ல உள்ள ஸ்ரீநகர்ல இருந்து தமிழ்நாட்டுல உள்ள கன்னியாகுமரி வரைக்கும், மேல இருந்து கீழே வரைக்கும். அப்ப NH-44 தான் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. ஜம்மு காஷ்மீர்ல உள்ள ஸ்ரீநகர்ல இருந்து தமிழ்நாட்டுல உள்ள கன்னியாகுமரி வரைக்கும். மொத்தம் எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னா 4076 கிலோமீட்டர் நீளம். 4076 கிலோமீட்டர் நீளம். குறைவான நீளம் கூட தேசிய நெடுஞ்சாலை எதுனா NH-47A. அப்படின்னா குறைவுன்னு அர்த்தம். எங்கிட்டன்னா இது குண்டனூர். இது எங்க இருந்து குண்டனூர் வரை, இது குண்டனூர் வரை 6 கிலோமீட்டர் தொலைவை கொண்ட கொச்சின் துறைமுகத்தை இணைக்கிறதா. இது குண்டனூர்ல இருந்து 6 கிலோமீட்டர், வெறும் 6 கிலோமீட்டருக்கு ஒரு தேசிய நெடுஞ்சாலை. குண்டனூர்ல இருந்து கொச்சின் துறைமுகம் வரைக்கும், அதாவது கொச்சின்ல உள்ள லிங்லிங்டன் தீவை இணைக்கிறது வரைக்கும் என்ன இருக்குன்னா ஒரு 6 கிலோமீட்டருக்கு. இது கம்மியான தேசிய நெடுஞ்சாலை NH-47A. அவ்வளவுதான். இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் NHAI ஆணையம் 1995 நிறுவப்பட்டது. இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995 நிறுவப்பட்டது. இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்மையை பெற்ற அமைப்பாங்க. எந்த அமைச்சகத்தின் கீழே செயல்படுதுன்னா இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழே. அடுத்து மாநில நெடுஞ்சாலை பொதுவாக மாநிலத்திற்குள்ள முக்கிய மாநகரங்கள், நகரங்கள் மற்றும் மாவட்ட தலைநகரங்களை மாநில தலைநகரங்களுடன் தேசிய நெடுஞ்சாலைகளுடன் அண்டை மாநில நெடுஞ்சாலைகளுடன் இணைக்கிறது. நம்ம நாட்டுல உள்ள மாநில நெடுஞ்சாலைனா மற்ற மாநில நெடுஞ்சாலைகளோட, தேசிய நெடுஞ்சாலைகளோட, அண்டை மாநில நெடுஞ்சாலைகளோட, தலைநகரங்களோட
இணைக்கிறது தான் இந்த மாநில நெடுஞ்சாலைன்னு சொல்றாங்க. இந்த சாலைகள் மாநில அரசால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. நம்ம மாநில நெடுஞ்சாலைகள் இந்த சாலை வந்து மாநில அரசால பராமரிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து தரைவழி மற்றும் இந்திய நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் கீழே. இது வந்து நம்ம மாநில அரசு கீழே. மாவட்ட சாலைகள் மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளுடன் மாவட்ட மற்றும் வட்டார தலைமை இடங்களை இணைக்கிறது. மாவட்ட சாலைகள் மாநிலத்தின் பொதுப்பணித்துறையால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. நம்ம அந்த மாவட்ட சாலைகள் வந்து மற்ற மாநில நெடுஞ்சாலைகளோட தேசிய நெடுஞ்சாலைகளோட இணையுது. அது மட்டும் இல்லாம இது எந்த அமைச்சகத்தின் கீழே செயல்படுதுன்னா நம்மளோட மாநிலத்தோட பொதுப்பணித்துறை. அது வெறும் மாநிலத்தால், இது மாநிலத்தோட பொதுப்பணித்துறையால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தங்க நாற்கரை சாலைகள் புதுடில்லி, இந்த பக்கம் கொல்கத்தா, இது கீழே சென்னை, இந்த பக்கம் மும்பை, திரும்பி புதுடில்லி. இதைத்தான் என்ன சொல்றாங்க, தங்க நாற்கரை சாலைகள் இணைக்கிறது ஃபுல்லாத்தையும். இங்க போய் அந்த மஞ்சள் கலர்ல இருக்குது அதான் தங்க நாற்கரை சாலைகள். அதாவது கிழக்குல இருந்து மேற்கு இணைக்கிறது வந்து கிழக்குல வந்து எந்த சைடு போர்பந்தர்ல இருந்து மேற்குல வந்து இங்க இருக்கும் லினிட்கோ, ஹிம்பால். இங்க வரைக்கும் வர்றது கிழக்கு மேற்கு. வடக்கு தெற்குனா மேல ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கீழே வந்துட்டு கன்னியாகுமரி வரைக்கும். தேசிய நெடுஞ்சாலைகள் 45 முக்கிய சாலைகள் வந்து இது பார்த்துக்கோங்க படத்தை. நெக்ஸ்ட் வந்து ஊரக பகுதி சாலைகள்னா இச்சாலைகள் கிராமப்புறங்களை இணைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இவை பல்வேறு கிராமங்கள் அவற்றை அருகில் உள்ள நகரங்களுடன் இணைப்பது. இவை கிராம பஞ்சாயத்தால் பராமரிக்கப்படுகிறது. கரெக்ட் தான். நம்ம கிராமப்புற சாலைகளும் பக்கத்துல இருக்க நகரத்தோட இணைக்கிறதா ஊரக பகுதி சாலைகள். இது எதுக்கு கீழே செயல்படுத்துனா கிராம பஞ்சாயத்துக்கு கீழே பராமரிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. எல்லைப்புற சாலைகள் நாட்டின் எல்லை பகுதிகளில் அமைந்துள்ள முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சாலை வகையாகும். இவை எல்லைப்புற சாலைகள் நிறுவனத்தால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. இது எதுக்கு செயல்படுதுன்னா எல்லைப்புற சாலைகள் நிறுவனத்தால். அதே பேர்ல தான் 1960 நிறுவப்பட்டது. இவ்வமைப்பு வந்துட்டு எல்லைப்புற சாலைகள் எப்போ நிறுவப்பட்டதுன்னா 1960 நிறுவப்பட்டது. இதே தேசிய நேஷனல் ஹைவே NHAI வந்து 1995. வடக்கு மற்றும் வடகிழக்கு எல்லை பகுதிகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். வடகிழக்கு பகுதிகளும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சாலை தான் எல்லைப்புற சாலையாகும். எல்லைப்புற சாலை நிறுவனங்கள் உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை லடாக்கில் உள்ள லேவில் இருந்து சண்டிகர் வரை அமைந்துள்ளது. லடாக்ல உள்ள லேவியிலிருந்து சண்டிகர் வரை அமைந்துள்ளது. இதுதான் என்னன்னா முக்கியமான எல்லைப்புற சாலைகள் அப்படின்றாங்க. லடாக்கில் உள்ள லேவியில் இருந்து சண்டிகர் வரை அமைந்துள்ளது. இச்சாலை கடல் மட்டத்திலிருந்து சராசரியாக 4270 மீட்டர் உயரத்துல இருக்காங்க. கடல்ல இருந்து மேலே ஏத்தி போட்டிருக்காங்க. எவ்வளவுன்னா 4270 மீட்டர் உயரத்துல இருக்கு அப்படின்றாங்க. சரியா? எங்க எல்லைப்புற சாலை லடாக்ல உள்ள லேவியிலிருந்து சண்டிகர் வரை. தங்க நாற்கரை சாலைகள் இது 5849 கிலோமீட்டர் நீளத்தையும் 4 முதல் 6 வழிகளை கொண்டதாகவும் உள்ளது. பார்த்தோம்ல தங்க நாற்கரை சாலை. அங்க புதுடில்லி, இங்கிட்டு வந்து கொல்கத்தா இணைக்கும். கீழே சென்னையில இருந்து மும்பையில இருந்து திரும்பியும் டெல்லிக்கு போற மாதிரி. மொத்தம் எவ்வளோ நீளம் அப்படின்னா கிலோமீட்டர் நீளம்னா 5846 4 to 6 வழிகளை கொண்டதாக இருக்கு அப்படி சொல்றாங்க. இது வடக்கு தெற்கு இந்தியாவின் 4 பெரும் நகரங்கள் புதுடில்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை, திரும்பி புதுடில்லி ஆகியவற்றை இணைக்கிறது. இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 999. அப்போ வந்துட்டு 9 வச்சுக்கோங்க. புதுடில்லி 1, புதுடில்லியில இருந்து கொல்கத்தா 9, சென்னை 9, மும்பை 9 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப 999 1999 தொடங்கப்பட்டது. எல்லையோர சாலைகள் 1960. எல்லைன்னா 60. இதே நேஷனல் ஹைவேனா 1995. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வட தென் மற்றும் கிழக்கு மேற்கு பகுதிகளில் இணைக்கும் சாலைகள். வடக்கு தெற்கு பகுதிகளை இணைக்கும் சாலைகள் நோக்கம் ஜம்மு காஷ்மீர்ல உள்ள ஸ்ரீநகர்ல இருந்து தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரைக்கும் 4076 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சாலையின் மூலம் இணைக்கிறது. கொச்சி, சேலம் உட்பட. அடுத்து வந்துட்டு கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் சாலை அசாம் மாநிலத்தில் உள்ள சில்சரை
இருந்து குஜராத் உள்ள துறைமுகம் போர்பந்தர் வரைக்கும் இங்கிட்டு வந்து நான் பார்த்தோம் இல்லையா, சில்சரையில இருந்து போர்பந்தர் வரைக்கும் 3640 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. கிழக்குல உள்ள சில்சரை எங்க அசாம்ல உள்ள சில்சரையில இருந்து குஜராத்ல உள்ள போர்பந்தர் வரைக்கும் 3648 கிலோமீட்டர். மேப்ல பார்த்தா புரியும். அடுத்து இந்த 2 சாலைகளும் எங்க சந்திக்குதுன்னா ஜான்சி அப்படின்ற இடத்துல சந்திக்குது. இந்த படத்துல பார்த்தா புரியும். இப்ப இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வந்து கிழக்குல வந்து போர்பந்தர்ல இருந்து மேற்குல அசாம்ல உள்ள சில்சை வரைக்கும் இங்க இருந்து இல்ல பேரு அங்கிட்டு வரைக்கும் போறது கிழக்கு மேற்கு. வடக்குல வந்து ஜம்மு காஷ்மீரான ஸ்ரீநகர்ல இருந்து தெற்குல வந்து கன்னியாகுமரி, தமிழ்நாட்டுல உள்ள கன்னியாகுமரி வரைக்கும் வலிக்கிறது வடக்கு தெற்கு. இந்த ரெண்டையும் நடுவுல சந்திக்கிற மிட் பாயிண்ட் தான் ஜான்சி. மத்திய பகுதி என்னதுன்னா ஜான்சி அப்படின்னு சொல்றாங்க. அதற்கா ஜான்சி. மொத்தம் இங்கிட்டு என்ன கிலோமீட்டர் அப்படின்னா மேல இருந்து கீழேனா 4076 கிலோமீட்டர். இதே இது கிழக்குல இருந்து மேற்கு அப்படின்னா 3640 கிலோமீட்டர். நெக்ஸ்ட் வந்து விரைவு சாலைகள். விரைவு சாலை என்பது விரைவு சாலை என்பது நன்கு மேம்படுத்தப்பட்ட தரமான பல்வழி பாதைகள் கொண்ட அதிவேக போக்குவரத்து. விரைவு சாலை அதிவேக போக்குவரத்து. மொத்தம் எத்தனை இருக்குன்னா 4 இருக்கு. மும்பை பூனா விரைவு சாலை, மும்பை பூனா விரைவு சாலை, கொல்கத்தா டம்டம் விரைவு சாலை, அடுத்து துர்காப்பூர் கொல்கத்தா விரைவு சாலை, புதுடில்லி ஆக்ரா விரைவு சாலை, அடுத்து இடையே உள்ள ஜமுனா விரைவு சாலை. சரியா? மொத்தம் எத்தனை இருக்கு? 4 முக்கியமான விரைவு சாலைகள் இருக்கு. மும்பை பூனா, கொல்கத்தா டம்டம், துர்கா கொல்கத்தா, புதுடில்லி ஆக்ரா, இடையில உள்ள ஜமுனா விரைவு சாலை. பன்னாட்டு நெடுஞ்சாலை. இந்தியா அதன் அண்டை நாடுகளுடன் இணைப்பாக உறவை மேம்படுத்தும் நோக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ள சாலை பன்னாட்டு நெடுஞ்சாலை ஆகும். வேற நாடுகளோட இணைக்கப்படுறது. இச்சாலை ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளான பொருளாதார மற்றும் சமூக ஆணை உடன்படிக்கையின் கீழ் உலக வங்கி நிதி உதவியின் மூலம் அமைக்கப்பட்டது. இந்த பன்னாட்டு நெடுஞ்சாலை வந்து ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளான பொருளாதார மற்றும் சமூக ஆணை எஸ்கேப் உடன்படிக்கையின் கீழே தான் உலக வங்கியோட நிதி உதவியால செயல்படுத்தப்பட்டது, அதாவது நிறுவப்பட்டதுன்றாங்க. எங்கன்னா பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், வங்காளதேசம் மற்றும் மியான்மர் ஆகிய அண்டை நாடுகளோட இந்தியா தேசிய நெடுஞ்சாலை இணைக்கப்பட்டுள்ளது. நம்ம தேசிய நெடுஞ்சாலை வந்து பன்னாட்டு நெடுஞ்சாலையானது இந்த இணைக்கப்பட்டது எந்தெந்த நாடுகளோடனா பாகிஸ்தான், நம்மளை சுத்தி இருக்கதான் பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், வங்கதேசம், பங்களாதேஷ், அடுத்து மியான்மர், மொத்தம் 5 நாடுகளோடு. இது எந்த அமைச்சர்னா எஸ்கேப் அந்த உடன்படிக்கையின் கீழே கொண்டு வந்தது ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளான. அடுத்து ரயில்வே அப்படின்னா ட்ரெயின் அதான ரயில்வே. சரி, இந்திய ரயில்வே அமைப்பு நாட்டினிடையே உள்நாட்டு போக்குவரத்திற்காக முக்கிய உயிர் நாடியாக அமைகிறது. மிக அதிக அளவிலான பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு தேவையை பூர்த்தி செய்வதன் மூலம் பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து பங்களிப்பு செய்து. இதெல்லாம் தேவையில்லை. சரி, ஓகே. நம்ம ரயில்வே எதுக்கு யூஸ் பண்றோம்? இங்க இருந்தாங்க நம்ம நாட்டுக்குள்ளேயே தானே, நம்ம நாட்டுக்குள்ளேயே இங்கிட்ட இருந்து போறதுக்காக என்ன செய்யற ரயில்வே வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. விரைவான போக்குவரத்தை அளிக்க உதவி பெறுது. இதெல்லாம் தேவையில்லை. மொத்தம் வந்து எத்தனை ரயில்வே ஜூன் இருக்குன்னா இங்க வந்துருங்களேன். இந்திய ரயில் போக்குவரத்து உலக அளவில் 4வது பெரிய அமைப்பு. நம்ம இந்திய போக்குவரத்து வந்து உலக அளவில் 4வது பெரிய ரயில்வே நிலையம் வந்து அப்படின்னு சொல்றாங்க. ரயில்வே போக்குவரத்துன்னு சொல்றாங்க. எத்தனாவது இடத்துல இருக்கும்? 4வது இடத்துல. மொத்த ரயில்வே ஜூன் வந்து எவ்வளவு இருக்கு? ரயில்வே மண்டலம் வந்து 17 இருக்கு. அந்த 17 தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷார்ட்கட்டு வந்து நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன். இதுக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து இப்போ வந்து இதை படிச்சுக்கோங்க. நம்ம 4 ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒண்ணு வந்து வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ஃபர்ஸ்ட். இப்போ 4னா வடக்குல என்ன? வடக்குனா மேல வந்து புதுடில்லி. அடுத்து கிழக்குனா என்ன? மும்பை. கிழக்கு பாருங்க. கிழக்கு வந்து கொல்கத்தா. மேற்கு வந்து மும்பை. மேற்கு வந்து என்னதுன்னா மும்பைல உள்ள சர்ச் கேட்ல. சரியா? மேற்கு வந்து மும்பை. அதே தெற்கு அப்படின்னா தெற்குல வந்து சென்னை. தெற்கு வந்து என்னது அப்படின்னா சென்னை. தெற்கு வந்து சென்னை. இப்போ 4 ஞாபகம் வச்சுச்சா? அடுத்து இதை வந்து நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன், அப்பதான் புரியும். இது இப்போதைக்கு படிச்சுக்கோங்க. நான் ஷார்ட்ஸ்ல வந்து படம் வரைஞ்சு நான் வந்து கொடுக்குறேன். வடக்கு ரயில்வே. வடக்குன்னா மேல வந்து புதுடில்லி. வடமேற்கு ரயில்வே. வடமேற்குன்னா வடக்குக்கும் மேற்குக்கும் ராஜஸ்தான். வடக்குக்கும் மேற்குக்கும் என்ன இருக்கு? நடுவுல ராஜஸ்தான் இருக்கு. ராஜஸ்தான்ல எங்க அப்படின்னா ஜெய்ப்பூர்ல. சரியா? அடுத்து வடக்கு மத்திய ரயில்வே. அந்த ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு? மத்தியன்னா நடுவுல. அப்ப நடுவுல வந்து அலகாபாத். நான் வந்து மேப் போட்டு நான் வந்து ஷார்ட்ஸ் சொல்றேன். பார்க்காதவங்க அதை பாருங்க.
ஸோ இந்த பாடம் படிக்கும்போது நான் எப்படி ஷார்ட்ஸ் போட்டுருவேன், அதை பார்த்துட்டு இதை பாருங்க புரியும். ரெண்டுக்கும் நடுவுல என்ன அப்படின்னா மத்தியனா அலகாபாத். அடுத்து வடகிழக்கு, வடக்குக்கும் கிழக்குக்கும், வடக்குக்கு கிழக்குக்கும் என்ன இருக்குன்னா கொராக்பூர். சரியா, வடக்குக்கும் கிழக்குக்கும் கொராக்பூர் இருக்கு. அடுத்து வடக்குக்கு கிழக்குக்கு கொராக்பூர். வடகிழக்கு எல்லைனாலே கவுகாத்தி. எல்லையில என்ன மேயும்னா கவு, மாடு மேயும். ஸோ கவுகாத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லைனாலே கவுகாத்தி. எல்லை வேற எங்கேயுமே வந்திருக்காது, இங்க மட்டும்தான் வந்திருக்கும். ஸோ எல்லைனாலே என்ன மேயும், கவு மேயும், மாடு மேயும். ஸோ கவுகாத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிழக்குனாலே பார்த்தாச்சு, கிழக்கு சைடு கொல்கத்தா இருக்கு. அடுத்து கிழக்கு கடற்கரை அப்படின்னு வந்தாது, எதுலையுமே கடற்கரை இருக்காது, இதுல மட்டும்தான் இருக்கும். கடற்கரைன்னு வந்தாலே புவனேஸ்வர் சாமி கடற்கரையில இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கடற்கரைன்னு வந்தாலே புவனேஸ்வர். அடுத்து கிழக்கு மத்திய, கிழக்குனாலே கொல்கத்தா. கிழக்கு மத்தியனாலே கிழக்கு, இங்கிட்டு மத்தியன்னு பார்த்தோமா அலகாபாத். அதே மாதிரி இங்க மத்திய என்ன அப்படின்னா ஹசிப்பூர். இங்க மத்திய என்னன்னா கிழக்கு மத்தியனாலே ஹசிப்பூர், கிழக்கு மத்தியனா ஹசிப்பூர். அதே இது மேற்கு சைடு மத்திய அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இங்க ஹசிப்பூர், அங்க ஜபல்பூர். சரியா, கிழக்கு மத்தியனா ஹசிப்பூர் கீகா அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்க மேற்குனாலே ஜபல்பூர், மேற்குனாலே ஜபல்பூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மத்திய ரயில்வே நடுவுல, நார்மலா மத்திய ரயில்வேனா மும்பைல உள்ள சத்ரபதி சிவாஜி முனையம். சிவாஜினாலே மத்திய தான்ப்பா, சென்டர் தான்ப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப மத்தியனாலே மும்பையில உள்ள சத்ரபதி சிவாஜி முனையம். அடுத்து மேற்குனாலும் சில மும்பை சர்ச்சு கேட்டு. தெற்கு பார்த்தாச்சு சென்னை. அடுத்து தென் மத்திய, தெற்கு சைடு மத்திய என்ன இருக்கு அப்படின்னா செகந்திராபாத். தென் சைடு மத்திய ரயில்வே, தெற்கு பக்கம் மத்திய நடுவில் என்ன இருக்கு, செகந்திராபாத். அடுத்து தென்கிழக்கு தான் இந்த பக்கம் மூலையில வந்துடும். தென்கிழக்கு அப்படின்னா கொல்கத்தா. தென்கிழக்குனால கொல்கத்தா தெரியுங்களா, அடையாறு கொல்கத்தா ஒண்ணு பார்த்து திரும்பி தென்கிழக்குக்கு ஒரு கொல்கத்தா. அடுத்து தென்மேற்குன்னா இந்த சைடு, அப்ப ஹூப்ளி. தென்மேற்குனா இந்த சைடு ஹூப்ளி. அடுத்து தென்கிழக்கு மத்திய, தென்கிழக்கு கொல்கத்தா. அதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல மத்தியனா பிலாஸ்பூர். தென்கிழக்கு மத்தியனா பிலாஸ்பூர். நான் படம் வரைஞ்சு கொடுக்குறேன், ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும், அதை பாருங்க. சரியா, அடுத்து கொங்கன்னாலே ரவி மும்பை, கொங்கன் ரயில்வேனாலே ரவி மும்பை. மொத்தம் 17 பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.